கப்பக்கிழங்க உன் கப்பாக்குள்ள வந்துடுச்சு தேடும் என் செல்ல குழந்தை. அடிபாட்டி என் கப்பக்கிழங்க உன் கப்பாக்குள்ள வந்துடுச்சு தேடும் என் செல்ல குழந்தை. கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன் குழந்தையைத்தான் கொடுத்தான். ஒருத்தருக்கா கொடுத்தான் இங்கு அனைவருக்கும் கொடுத்தான். கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன் குழந்தையைத்தான் கொடுத்தான். ஒருத்தருக்கா கொடுத்தான் இங்கு அனைவருக்கும் கொடுத்தான். ஒருத்தருக்கா கொடுத்தான் இங்கு அனைவருக்கும் கொடுத்தான். எங்க என் குழந்தை? எங்க என் குழந்தை? குழந்தையா? என்னடி உளர்ற? அப்படின்னா நான் கண்டதெல்லாம் கனவா? கனவா? ஆமாங்க, கனவுல நான் உண்டா இருக்கிற மாதிரியும் என் பொண்ணு உண்டா இருக்கிற மாதிரியும் நாம எல்லாம் சேர்ந்து பாட்டு பாடுற மாதிரியும் கனவு கண்டேன். அப்படியா? குழந்தையெல்லாம் பிறக்காது. ஏங்க அப்படி சொல்றீங்க? காமாட்சி, நான் சாமியாரா போறதுக்கு காபி ட்ரெஸ் வாங்குறதுக்கு என்கிட்ட காசு இல்ல. ஆஸ்பத்திரிக்கு முன்னால போய் நின்னு நாம் இருவர் நமக்கு இருவர்னு போர்டு போட்டுருந்துச்சு. உள்ள போனேன், வெளியே வரும்போது 3 படி அரிசியும் ஒரு வேசியும் கொடுத்தாங்களே. அப்போ எல்லாமே முடிஞ்சு போச்சா? ஆமா. அரிசி என்ன பண்ணுனீங்க? நான் பொங்கல் பண்ணி தின்னுபிட்டேன், வேட்டியை வித்துக்கிட்டேன். ஐயா, என் கழுத்தை அறுத்துட்டீங்களே, நீங்க நல்லா இருப்பீங்களா? அம்மா அம்மா, என்னடி நீ எந்த கல்ல தூக்கி போட போற? நான் கல்ல தூக்கி போட வரலமா, உன் வாயில கல்கட்டு போட வந்திருக்கேன். கல்கண்டா? ஆமாமா, நானும் மாப்பிள்ளையும் காலையில டாக்டர் அம்மா வீட்டுக்கு போனோமா, அவங்க என்ன டெஸ்ட் பண்ணிட்டு நான் உண்டா இருக்கேன்னு சொன்னாங்கம்மா. சத்தியமா உண்டா இருக்கியாமா? சத்தியமா கோபுரான. ஆமா, எப்ப பார்த்தாலும் உன்னை அடிச்சுக்கிட்டே இருப்பானே, நீ எப்படிமா உண்டான? அடிக்கிற கைதான் அணைக்கும். ஒரு நாள் அவர் என்ன அணைச்சாரு, அங்க பாராட்டு இங்க கொரட்ட. நீயாவது என் வயித்துல பாலை வாத்தம்மா, சீக்கிரமா குழந்தைய பெத்து சொத்து பூரா நமக்கே வந்துடணும். இங்க பத்தியா உங்க அப்பனுக்கு தூக்கத்தை எந்திரியா மேல முடிச்சிருந்த என்ன பிரயோஜனம்? அதான் 3 படி அரிசி வாங்கிட்டேன். இல்ல நீங்க ஆசை காட்டினீங்க, நான் கிறிஸ்டியனா மாறுறேன், உனக்கு மோதிரம் போடுறேன், மனைவி ஆக்கிக்கிறேன் அப்படி எல்லாம் நீங்க சொன்னீங்களா இல்லையா? சொன்னேன். நான் இல்ல, நான் சொல்றேன். நான் மட்டும் அப்படி எல்லாம் செஞ்சா சொத்துல ஒரு பைசா காசு கிடைக்காது. ஏன்? என் பொண்டாட்டி மூலமா எனக்கு குழந்தை பிறந்தாதான் சொத்துல பங்கு, இல்லாட்டி இல்ல. அப்புறம் நீ நானும் சர்ச் வாசல் உட்காந்து பிச்சை தான் எடுக்கணும். அரே அல்லா, என்னங்க இது? எனக்கு எம்மதமும் சம்மதம். இங்க பாருங்க, எனக்கு பணம் முக்கியம் இல்ல. பணம் முக்கியம் இல்லையா? ஒரு 50 ரூபா இருந்தா கூட. விளையாடாதீங்க. இப்ப சொல்றேன், என்னை வீட்டை விட்டு விரட்டின உங்க பொண்டாட்டி முன்னாடி நீங்களும் நானும் புருஷ மனைவியா இருக்கணும். அத மட்டும் மறந்துரு. என் லைஃப்ல ஒரே ஒரு கல்யாணம் தான். வேணா உன்னை கடைசி வரைக்கும் லவ் பண்றேன். எப்படி வசதி? ஓஹோ, வில்லனா மாறுறீங்களா? நான் கடைசி வரைக்கும் காமெடி ஹீரோ தான். யோ வக்கீலு, உன் பேச்ச கேட்டு நான் உயிர் எழுதினேன் பாரு. ஏன்? அதுக்கு என்ன இப்போ? என்ன இப்போவா? என் வீட்டுல இருக்கிற பொம்பளைங்கள்லாம் வயிற்ற தள்ளிட்டு நிக்கிறாங்க ஐயா. என்ன பண்றது? ஒன்னும் பண்ண முடியாது. சொத்தை அடையறதுக்கு ஒரு கஷ்டமான வேலையா கொடுக்கலாம் நினைச்சேன். நம்ம நாட்டுல இதுதான் சுலபமான வேலைன்னு இப்பதான் புரியுது. எல்லாரையும் உன்னை வச்சு எடை போடுறியே, இப்ப குழப்பத்துக்கு என்ன வழி? கேள்வி கேட்க மாட்டேன் நீ. உன்னை நான் இப்படி உயிர் எழுத சொன்னதுனாலதான் சாமியாரா போன உன் தம்பி இப்ப பொண்டாட்டியோட குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கான். அவங்க மவன் அரக்கருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்க மவன் ஜக்கு சின்ன விட்டு விட்டுட்டு இப்ப பொண்டாட்டியோட ஜாலியா இருக்கிறான். இப்பதானே ஓட்டு போட்டிருக்கானுவ. எண்ணி பார்த்தாதான் தெரியும் எவன் அவனுக்கு டெபாசிட் போக போகுதுன்னு. எங்கயா போற? எலெக்ஷன் பூத்துக்கு தான். நம்ம பயலோட நம்ப முடியாது. புட்டிய மாத்தினாலும் மாத்திடுவானுவ. வக்கீல் சார், நிஜமா சொல்றீங்க? நாளைக்கு அவ சாந்தி குழந்தை பிறக்க போகுது. நான் சொல்லுவதெல்லாம் சத்தியம். உண்மையை தவிர வேறு எதுவும் இல்லை. ஆமென். விளையாடாதீங்க. சாந்திக்கு முன்னாடி கண்ணம்மாக்கு குழந்தை பிறந்தாகணும். இத பாரப்பா, குழந்தை பிறக்கிறதும் மழை பெய்யறதும் பகவானுக்கே தெரியாதுன்னு சொல்லுவாங்க. நாம முயற்சி பண்ணா செயற்கை மழையை வரவழைக்க முடியும். உன்னால முடியுங்கிற? முடிச்சு காட்டுறேன். சொல்லாத, செய்.
என்னம்மா இது? என்ன இது? ஏம்மா, ஜெயிலுக்கு போன அண்ணன் திரும்பி வரவே மாட்டான்னு முடிவு பண்ணிட்டியா? நீ இந்த முடிவுக்கு வர காரணம் யாரு? யாரு? யார் அவன்? அவன் என்ன காதலிச்ச அண்ணன். என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி இப்ப என்ன கைவிட்டுட்டான். ஜூலி, இந்த ஜோசப் இதுவரைக்கும் பிச்சுவா பக்கிரிங்கிற பெயர்ல எத்தனையோ கொலைகளை செஞ்சிருக்கு, கள்ளச்சாவி போட்டிருக்கு, ரயில கவுத்திருக்கு. போலீஸ் டிபார்ட்மெண்ட் என்ன கண்டு பயப்படும். எனக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆசை, என் தங்கச்சி நல்லா வாழ வைக்கணுங்கிறதான். உன்னை மோசம் பண்ணி நம்ம கைய கால வெட்டவா, இல்ல அவன் தலையெழுத்தும் காலடியில வைக்கவா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டானே. இப்ப அவன் பொண்டாட்டி கர்ப்பமா இருக்கா, அவளுக்கு குழந்தை பிறந்துட்டா, அந்த சொத்து பூரா அவனுக்கு தான். அந்த திமிர்ல தான் இப்ப என்ன கைவிட்டுட்டான்னு. பொண்டாட்டி, பிள்ளை, சொத்து. இந்த ஜோசப் பிச்சுவாவை எடுக்க மாட்டான். எடுத்தா காரியத்தை கச்சிதமா முடிக்காம விட மாட்டான். இனிமே அந்த குடும்பமே. குழந்தை நல்ல பொசிஷன்ல இருக்கு. மருந்தெல்லாம் எழுதி கொடுக்கறேன், ஒழுங்கா சாப்பிட சொல்லுங்க. இன்னும் 10 நாள்ல குழந்தை பிறந்துடும். 10 நாள்லயா? டாக்டர், நீங்க என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ எனக்கு தெரியாது. நாளைக்கே எங்களுக்கு குழந்தை பிறந்தாகணும். என்னது, நாளைக்கே வா? முடிஞ்சா இன்னைக்கே, இப்பவே. அப்பதான் சொத்தெல்லாம் எங்க பேர்ல வரும்னு உயிர்ல எழுதிருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு வேணா எக்ஸ்ட்ராவா 500 ரூபாய் போட்டு தரேன். வேணா 600 ரூபாய் கொடுக்கட்டுமா? நீ என்ன படிச்சவனா? கெட் அவுட். ஏன் அனாவசியமா கோச்சிக்கிறீங்க? இஷ்டம் இல்லைன்னா சொல்லுங்க, வா நம்ம வேற டாக்டர் பாப்போம். இல்ல நானே உனக்கு பிரசவம் பாக்குறேன். எழுந்துரு. நீங்க புரியாம நீ எழுந்துரு. என்ன எழுந்துரு? சொல்றது என்ன இவ்வளவு தானே ரெட்ட குழந்தையா? நீ வா, பாத்து பொல்லாத டாக்டர். தம்பி கொஞ்சம் நில்லுப்பா. என்னம்மா? நீ டாக்டர் கிட்ட கேட்ட மாதிரி உடனே குழந்தை பிறக்க வழி இருக்கு. என்ன வழி? ரொம்ப தேங்க்ஸ்மா. வா. என்னங்க, எனக்கு பயமா இருக்குங்க. ஒண்ணு கிடக்கு ஒண்ணு ஆயிட போகுது. ஒண்ணும் ஆகாது, நம்ம கோடீஸ்வரன் ஆக போறோம். வாடா கண்ணா, வா. பாட்டி. தம்பி, உன் பொண்டாட்டி உயிரை காப்பாத்த முடிஞ்சது, ஆனா சின்ன உயிரை காப்பாத்த முடியாது. கண்ணம்மா, இப்ப உங்களுக்கு சந்தோஷம் தானே? லட்சமா கொட்டி கொடுத்தாலும் குழந்தை செல்வம் கிடைக்காதுங்க. உங்க பேராசைக்கு என் குழந்தைய பலியாக்கிட்டீங்களே. இயற்கைக்கு விரோதமா எது செஞ்சாலும் அதோட முடிவு இப்படித்தாங்க இருக்கும். பொய் நெல்ல குத்துறேன்னு கை நெல்ல விட்டவன் கதி ஆயிடுச்சு. உழைச்சு சம்பாதிக்காத எந்த பணமும் நமக்கு சொந்தம் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். என்ன மன்னிச்சிரு. ஏதோ நடக்க கூடாதுன்னு நடந்து போச்சு. என்னோட பேராசைக்கு சரியான தண்டனை கிடைச்சிருச்சு. இந்த துக்கத்தை என்னால தாங்கிக்க முடியல. கவலைப்படாதீங்க அண்ணி, தைரியமா இருங்க. நான் காஃபி கொண்டு வரேன். இருங்க, உடனே சாந்தியை டாக்டர் கூட்டிட்டு போங்க. என்ன பத்தி ஒண்ணு கவலைப்படாதீங்க, சீக்கிரமா போங்க. வண்டியில எடுக்க முடியே கதவு சாத்துற? யார் நீ? நான் யமன். இவனை யமலோகத்துக்கு வந்தவன். என்னையா சொல்ற? என் தங்கச்சி ஜூலியை தனியா தவிக்க விட்டுட்டு நீ உன் பொண்டாட்டியோட சேர்த்து சொத்து அனுபவிக்கலாம் பாக்குறியா? இவனுக்கு எப்படி குழந்தை பிறக்க நான் பாத்துறேன். வண்டி அடியா. நான் சொல்றது கேளியா?